பார்ப்பதற்கே அழகான கடற்கரைகள், பசுமையான காடுகள் என அமைதியாக காட்சியளிக்கும் ஒரு தீவினை உலகின் மிகவும் ஆபத்தான தீவு எனவும் மனிதர்கள் யாரும் செல்வதற்கு இந்திய அரசாங்கம் தடை செய்துள்ளது. ஏன் தெரியுமா? தடையை மீறி சென்றால் அப்படி என்னதான் நடந்துவிடும்? என்ன நினைக்கிறீர்களா? வாருங்கள், அந்தமானின் அந்த ரகசியம் என்னவென இந்த வீடியோவில் காண்போம். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள ஒரு சிறிய தீவுதான் நார்த் சென்டினென்டல் தீவு. பார்ப்பதற்கு அழகான கடற்கரைகள், பசுமையான காடுகள், பறவைகள் என அமைதியாக காட்சியளிக்கும் இந்த தீவுதான் உண்மையில் உலகின் மிகவும் ஆபத்தான மற்றும் தடை செய்யப்பட்ட இடங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. 2006 ஆண்டு 2 மீனவர்கள் ஒருமுறை தவறுதலாக இந்த தீவிற்கு அருகில் சென்றுவிட்டனர். அப்போது திடீரென சரமாரியாக எங்கிருந்தோ வானத்திலிருந்து பாய்ந்து வந்த அம்புகள் தாக்கி அங்கேயே கொல்லப்பட்டனர். இதன் பின்னர் இக்கொலைக்கான காரணத்தினை ஆராயும் போதுதான் இந்த தீவில் சென்டினல் எல் என்ற பழங்குடியினர் வசிப்பதும், இவர்கள் சுமார் 60,000 ஆண்டுகளுக்கும் மேலாக வெளி உலகத்துடன் எந்தவித தொடர்பும் இல்லாமல் தனிமையில் வாழ்கிறார்கள் எனவும் கண்டறியப்பட்டது. நவீன கால நாகரீகம், தொழில்நுட்பம், மருந்துகள் என்ன எதுவுமே இவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கேயான பண்டைய நாகரிகத்துடன் மட்டுமே வாழ்ந்து வருகின்றனர். இதனாலேயே அந்நியர்கள் யாராவது இந்த தீவிற்கு அருகில் சென்றால் இவர்கள் வில் மற்றும் அம்புகளால் தாக்குகின்றனர். இதன் பின்னர் மற்றொரு சம்பவமாக 2018 ஆண்டு ஜான் ஆலன் சாவ் என்ற அமெரிக்க இளைஞர் அவர்களை கிறிஸ்தவ மத பிரச்சாரம் செய்யலாம் என அங்கு சென்றபோது அவரும் கரையை எட்டுவதற்கு முன்னரே அக்காட்டுவாசி மக்களால் அம்புகள் எய்யப்பட்டு கொல்லப்பட்டார். மேலும் கொல்லப்பட்டவர்களின் உடலை அவர்கள் மண்ணிற்குள் புதைத்ததை அவர்களை கூட்டி சென்ற மீனவர்கள் பார்த்ததாகவும் கூறுகின்றனர். இவர்களால் மனிதர்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லை என்றும் அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ளவே தாக்குகின்றனர் எனவும் அறிந்த இந்திய அரசாங்கம் சென்டினல் பழங்குடியினரை பாதுகாக்கவும், அவர்களுக்கு வெளி உலக நோய் தொற்றுகள் பரவாமல் தடுக்கவும் பொதுமக்கள் இந்த தீவிற்கு அருகில் செல்ல தடை விதித்துள்ளது. இதனால் தீவை சுற்றியுள்ள 5 கிலோமீட்டர் தொலைவுக்குள் யாரும் செல்லக்கூடாது எனவும் அறிவித்துள்ளது. நாகரிகம் என்னும் போர்வைக்குள் ஜாதி, மதம் என பிரிந்து கிடக்கும் மக்களுக்கிடையே தங்களது கலாச்சாரத்திலேயே ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் இவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?